இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள செஷல்ஸ் தீவு நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டின் தேசிய பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டில் வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாடுகிறார். செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மாவட்டத்தின் கம்பீர் முகலான் பகுதியில் உள்ள டோரிமல் வனப்பகுதிகளில் ஆபரேஷன் ஷெருவாலி 36வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு அமைப்புகளைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் இப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வரும் நிலையில் ஒரு பெரிய அளவிலான தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவான தேடுதல் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மூலம் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசா மாநிலம் குர்தா மாவட்டத்தில் உள்ள பால்ஹைட் அருகே ஒரு கார் தீப்பிடித்து எரிந்தது. சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேற்கு வங்கத்தின் சிலிகுரி மற்றும் மிரிக் இடையிலான முக்கிய போக்குவரத்து தொடர்பை மீட்டெடுக்கும் வகையில் பாலசான் ஆற்றின் குறுக்கே இந்திய ராணுவத்தினர் 34 மீட்டர் நீளமுள்ள தற்காலிக நடைபாலம் ஒன்றை அமைத்துள்ளனர். கடந்த ஜூன் 19 அன்று பெய்த கனமழையால் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் முற்றிலும் சேதமடைந்தது. இதன் காரணமாக அப்பகுதிக்கான போக்குவரத்து உடனடியாக துண்டிக்கப்பட்டதுடன் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் ராணுவம் அமைத்துள்ள இந்த புதிய நடைபாலம் மக்களுக்கு பெரும் நம்பிக்கை அளித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பாலசன் ஆற்றின் குறுக்கே ஒரு உறுதியான நிரந்தர பாலத்தை அமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்று முகாமை தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. நாளை சுமார் 53 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் நீடிப்பது தொடர்பாக மதிமுக இன்று முக்கிய முடிவை அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சென்னை எழும்பூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. 2வது நாளாக இன்று மதிமுக பொதுக்குழு கூடியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 2 மதிமுக எம்எல்ஏக்களில் ஒருவரான சீர்காழி செந்தில் செல்வன் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டுத் தொகையை 7,50,000 ரூபாயாக உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறிப்பிட்ட சில நோய்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகையும் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை மாநில நிதித்துறை செயலாளர் சித்திக் பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 15 லட்சம் அரசு ஊழியர்களும் 11 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் உள்ளனர். இவர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2031ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற உருகுவே அணி அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. மெக்சிகோவின் குவாடல்ஜாரா ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் உருகுவே அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் 42வது நிமிடத்தில் அலெக்ஸ் பேனா கோல் போட்டு அசத்தினார். சவுதி அரேபியா கேபோ வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வீழ்த்தியது. இன்னொரு போட்டியில் செனகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை தோற்கடித்தது.